தம்பி, நான் இப்போ வந்து எதுக்காக இப்போ பேசிகிட்டு இருக்கிறேன்னாக்கா, ஒரு சில ஃபோன் கால்லாம் வந்துட்டு இருக்குது தம்பி. உங்களுக்குங்களா? ஆமாம், நிறைய ஃபோன் கால் வந்துட்டு இருக்குது. சரிங்க. அதாவது வந்து என்னோட ஃப்ரெண்ட்ஸுகளாகவே இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸுங்களே தான் எல்லாருமே மையத்தில் இருக்கிறது பூரா என்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கு தான். அப்புறம் அக்கா என்னங்கக்கா இப்படியாமா அப்படியாமா அப்படின்னு எல்லாம் பேசிகிட்டு இருக்கிறாங்க. நான் என்ன சொன்னேன், முதல் வீடியோவில் என்ன சொன்னேனோ அதையும் தான் சொல்கிறேன். நம்மளுக்குன்னு ஒரு கடிவாளத்தை போட்டுட்ருக்காங்க. அந்த கடிவாளத்தில் பேரில் நம்ம போயிட்டுருக்கோம் ஒழிய தேவையில்லாத யாரும் எதை சொல்கிறாங்கன்னு சொல்லி யாரும் எதுவுமே கண்டுக்காதீங்க. எந்த ஒரு முடிவு நீங்கள் எடுக்க வேண்டாம். எம்டி சார் எடுத்துக்குவார், நம்ம குருஜி சார் வந்திருக்கிறார், அவர் பார்த்துக்குவார். நாம் இப்போ வீடியோ நீங்கள் பார்த்துட்டு தானே இருக்கீங்க. கேப்சா போயிட்டு தான் இருக்குது. அப்புறம் எதுக்கு தேவையில்லாத மற்ற வேலையும் வித்த போய் அதையும் பாருங்க. சரிங்க. இப்போ 1 மணி நேரம் 1 மணி நேரம் 2 மணி நேரம் நம்ம பார்த்துட்டு இருப்போம். இப்போ வந்து நம்ம ஒரு கேப்ஸா போட்டாச்சு. இப்போ நான் காலையில் வேலைக்கு போனால் மத்தியானம் சாப்பாட்டுக்கு வந்திருக்கிறேன். சரி, இதையும் ஒரு வீடியோ போட்டுடலாம். நீங்க நேற்று கேட்டிருந்தீங்களா தம்பி, அதனால உங்களுக்காகத்தான் வீடியோ போடுறேன். சரிங்க. இப்போ வந்து பப்ளிக் வந்து ஒருத்தர் வந்து உங்களை கேள்வி கேட்கணும்னு வந்திருக்காருங்க. உங்க வீடியோ எல்லாம் பார்த்துட்டு நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லுங்க அப்படின்னு வந்திருக்காரு. தாராளமாக சொல்லலாம் தம்பி, அண்ணா கேளுங்க. பிரச்சனை இல்லை. சரிக்கா, இப்போ இது ஆரம்பிச்சு எத்தனை வருஷம் ஆச்சுங்க தம்பி? கரெக்டாக 4 வருஷம் ஆச்சு தம்பி. இல்லைங்க, ஆரம்பிச்சு அவ்வளோ வருஷம் இல்லைங்க, 31 மாதம் ஆச்சுங்க. கரெக்டாக 31 மாதம் ஆச்சு. ஆமாம். சரி, டோட்டல் இப்போ வருஷமான ஒரு அக்கௌண்ட்ஸ் அதெல்லாம் கஸ்டமருக்கு காட்டுறாங்களா எப்படிங்க? ஒரு கஸ்டமர் போய் கேட்டாங்க இருப்பாங்க. அக்கா, இது இப்போ ஒரு கம்பெனிக்கு நீங்கள் வேலைக்கு போகிறீங்கன்னா அங்கே வந்து ஓனர் கூட்ட உங்கள் லாபம் வைப்பாங்களே, அதெல்லாம் இல்லை. ஏன்னு வச்சு நம்ம கம்பெனி இவ்வளவு டர்ன் ஓவர் ஆயிருக்கு இல்லை அப்படி ஓப்பன்ல ஏதாவது சொல்றாங்களா? இல்லை, அந்த மாதிரி இல்லை. இருக்குங்க. இல்லைங்க, நினைக்கிறது அந்த மாதிரி ஒரு கம்பெனியில் நம்ம ஜாயின் பண்ணுறோன்னு சொன்னோம்னாக்கா நம்மளோட பேர் பதிவாக இருக்கு. போய் அந்த சுவிட்ச் பாக்ஸ்ல கையை வச்சுட்டு நாம போய் வேலை பார்க்கறோம். சரி, இத்தனை வருஷத்துல எத்தனை ஆனுவல் மீட்டிங் போட்டுருக்காங்க? அது ஏகப்பட்ட மீட்டிங் நடந்துட்டே தானே இருக்கு. மாசத்துக்கு ஒரு மாசத்துக்கு 2 அச்சீவ்மென்ட் சொல்றாங்க இல்லையா? அச்சீவ்மென்ட் இவ்வளவு அச்சீவ் பண்ணிருக்கோம். அச்சீவ்மென்ட் அடிக்கிறதே நாங்க தான். அவர் என்னத்த போய் சொல்றது? டோட்டல் எல்லாம் வராது. அச்சீவ்மென்ட் அடிக்கிறதே நாங்க தான். அச்சீவ்மெண்ட் அடிச்சுட்டு நாங்கள் தான் போயிட்டு இருக்கோம் மொழியே எங்களை வந்து அவர் பார்த்துட்டு இருக்க மாட்டார். என்னோட திறமை என்ன, எனக்கு உண்டான வழி என்னன்னு சொல்லி நாங்கள் தான் பார்த்துக்கணும். எங்களுக்கு ஒரு பாதையை காமிச்சிட்டு இருக்கிறாங்க. உன்னால என்ன முடியுங்கிறத முதல்ல யோசனை பண்ணிட்டு அந்த அச்சீவ்மெண்ட் தொடர் பார்க்கணும் ஒழிய பின்னாடி நீ என்ன பண்றேன்றத நீங்க 1 லட்ச ரூபாய் கட்டி ப்ராடக்ட் வாங்குறீங்க. அந்த ப்ராடக்டோட மொத்த வேல்யூ வந்து 1 லட்சங்களா? அதுக்கு பில்லு போட்டு தான் வாங்குறீங்களா? ஆமா, பில் போட்டு தான். அந்த 1 லட்ச ரூபாய்க்கு என்னென்ன ப்ராடக்ட், எத்தனை குவாண்டிட்டி, அதுக்கான பிரைஸ் போடுறீங்களா? இல்ல அதுல பாதி பேமெண்ட்க்கு இது பாதி பேமெண்ட் டெபாசிட் மாதிரி வெச்சுக்கறாங்களா? இல்ல அப்படி இல்ல, ஃபுல் பேமெண்ட் 1 லட்ச ரூபாய்க்கு நீங்க ப்ராடக்ட்டே வாங்குறீங்க. ஆமா, வாங்க வந்து நேபி ஸ்டோர்ல தான் போய் வாங்குனது. 1 லட்ச ரூபாய் வாங்கி நீங்களே யூஸ் பண்ணிக்கிறீங்களா? மத்தவங்களுக்கு எல்லாம் தரீங்களா? யாராச்சும் வேணா கால் பண்ணி கை வலி சேல் பண்ணலாம். சேல் தான அது? ஆமா, சேல் தாராளமா கொடுக்கலாம். 3900 990 ப்ராடக்ட் வாங்கி சேல் பண்ணா தான் உங்களுக்கு ப்ராஃபிட். இல்லைங்க, பண்ண வேண்டியது இல்லை. இது எங்களுக்காக நாங்கள் வாங்கினதா தம்பி. எனக்கு கொரோனா வந்து 10 லட்சம் ரூபாய்க்கு பக்கமாக செலவு பண்ணேன். ஆனால் இந்த மாத்திரை காலையில் ஒன்று சாயங்காலம் ஒன்று டெய்லி எடுத்துகிட்டு இருந்தேன். இப்போ நெஞ்சில் உண்மையாலுமே நிறைய ஹாஸ்பிட்டல் போச்சு. உண்மையாலுமே நெஞ்சில் எனக்கு சரி கிடையாது. இப்போ ஆயுர்வேதிக் அப்படின்னாக்கா ஆயுர்வேதிக் தான், சித்தான்னா சித்தா தான். இப்போ எல்லாமே ஒவ்வொரு இடத்துல இருந்து வர்றதை வந்து நம்ம வியாபாரம் பண்ணலாம். ஒரே காட்டில் தான் தக்காளி கத்திரிக்காய் வாங்குறோமா? 10 காட்டில் தக்காளி கத்திரிக்காய் வாங்குறது இல்லையா? வியாபாரம் பண்ணுறது இல்லையா? சொல்லுங்க, வியாபாரம் பண்றது இல்லைங்களா? அந்த மாதிரி தான் இதுவும். ஒரே கம்பெனியில தான் பர்ச்சேஸ் பண்ணணுங்கிறதெல்லாம் கிடையாது. எனக்கு இந்த கடை பிடிக்கலன்னு இன்னொரு கடைக்கு போவேன். அங்க கரெக்டா எல்லாம் பர்ஃபெக்டா இருக்குதா நான் பார்ப்பேன். இந்த சாப்டர் முடிஞ்சதுங்களா? அடுத்து இன்னொரு டவுட் என்னன்னா, பேசிக்கலா விளம்பரம் பார்த்தா பணம் வருது அப்படிங்கிற மாதிரி தான் நீங்க ப்ரொமோட் பண்றீங்க. டெய்லி நீங்க விளம்பரம் பார்த்தா உங்களுக்கு அமௌண்ட் வருது. எந்த ஒரு கம்பெனியுமே வெறும் விளம்பரத்தை பண்ணிட்டு சேல் ஆகாம இருந்ததுன்னா, ப்ராடக்ட் வாங்காம இருந்தா ப்ராஃபிட்டே வராது. அருமையான ஒரு கேள்வி கேட்டிருக்கீங்க தம்பி. நான் வந்து இப்போ என்ன சொல்கிறேன்னாக்கா, ஒரே ஒரு தடவை மட்டும் நம்மளோட சேனலில் ஒரு நடிகை வந்து ஃபேஸ் கேர் போட்டு பார்த்தது நாங்கள் பார்த்துருக்கோம். இதையவே நம்ம சார் என்ன பண்ணிட்டான்னா எங்களை இப்போ ஸ்டார் ஆக்கி விட்டுருக்குறாரு. எப்படின்னு கேட்குறீங்க? எங்களை இப்போ ஸ்டார் ஆக்கி விட்டுட்டாரு. எப்படி ஸ்டார் ஆக்குறாருன்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட ப்ராடக்டை நாம் வாங்கி உபயோகித்து பார்த்துட்டு, இப்போ நான் வந்து 25 வருஷம் 30 வருஷம் 50 வருஷமா வேறு சோப் தான் யூஸ் பண்ணியிருப்பேன். இப்போ இந்த சோப் யூஸ் பண்ணி
எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கன்னு சொல்லி நம்மள ஒரு ஸ்டாராக போட்டு நம்மளோட மைவி3 ஆப்லேயே நாமளே பேசுகிற மாதிரி எல்லாமே என்ன நல்லா இருக்கா, உங்களோட சந்தோஷம் என்ன, உங்களோட இது கஷ்டம் என்ன, நஷ்டம் என்ன, இல்லை எப்படி இருக்குதுன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா இது மாற்றலாம், இல்லை இதுக்கு பதிலாக வேறு ஏதாச்சும் கொண்டு வரலாம் அப்படிங்கிற அபிப்பிராயத்தில் அதையும் கொண்டு வந்து பார்த்துட்டாரு. அதாவது விளம்பரதாரரும் நாம தான், யூஸ் பண்றவங்களும் நம்ம தான். எந்த நடிகரும் அந்த லாபமும் நாங்க தான், நடிகரும் நாங்க தான். இந்த நஷ்டம் வந்தாலும் ஏத்துக்குவோம். இன்னைக்கு அந்த சோப்பு போட்டு குளிச்சு ஒரு இட்லி பொடி, நான் கடையில் இட்லி பொடி வாங்குறேன்னு வச்சுக்கோங்க, நம்ம நேர்பி ஸ்டோர்லேயே போய் இட்லி பொடி வாங்குறது, இது எல்லாமே சாப்பிட்டு பார்த்து உங்களோட ஒப்பீனியன் என்னன்னு கேட்ட ஒரே ஆள் நம்ம இதுதான். நம்ம கடையில் போய் ஃபியூச்சர்ல இது வந்து டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் மாதிரி பெருசா எல்லா ஸ்டேட்லயும் வர மாதிரி பிளான் இருக்குங்களா? நான் வீடியோல நான் சொல்லிட்டேன், கண்டிப்பா பெரிய டிபார்ட்மெண்ட் ஸ்டோராக போகுது சார். வெளியே வந்துட்டு இது எல்லாம் வந்து அரசாங்கம் தடுக்க முடியாது. காரணம் என்னன்னா, நாங்கள் டிபார்ட்மெண்ட் வைக்கிறேன்னு தான் சொல்கிறோம். அதுக்கு வந்து அவங்க தடுக்கிறதுன்னா அது தேவையில்லாத விஷயம். அது தடுக்கவும் மாட்டாங்க. ஒரு வணிகரை தடுப்பாங்களா? அது முடியாது. கடல் கடந்து போய் வணிகம் செய்யுங்கன்னு சொல்ற நம்ம நாட்டில் பாரதியார் இருந்த காலத்தில் கடல் கலந்து வணிகம் செஞ்சோம். இப்போ அந்த மாதிரி வணிகம் செய்கிற ஒரு இடத்துல வந்து இது நீங்கள் வணிகம் செய்யக்கூடாதுன்னு யாருமே சொல்ல முடியாது. என்னோட பலன் என்னமோ அதை அதுக்குண்டான வணிகம் நான் செய்யலாம். இல்ல கவர்மெண்ட் மட்டும் இதுக்கு சப்போர்ட் கொடுச்சேன்னு வெச்சு, கவர்மெண்ட் மட்டும் இதுக்கு சப்போர்ட் கண்டிப்பா கவர்மெண்ட் சப்போர்ட் கொடுக்கணும். ஏன் கேட்டா இந்த அளவுக்கு ப்ராடக்ட் நல்ல ப்ராடக்ட்லாம் இருக்கும்போது கவர்மெண்ட் ஆட்டோமேட்டிக்கா ஆதரவு கொடுத்துருச்சுன்னு கண்டிப்பா கவர்மெண்ட் ஆதரவு கொடுக்குற எங்களுக்கு. நாங்கள் வந்து இந்த ப்ராடக்ட் எல்லாம் மக்கள் உபயோகிச்சு எல்லாமே நல்லா இருக்குன்னு சொன்ன சில ஸ்ட்ரைட்டாக நாங்கள் கவர்மெண்ட்டுக்கு கொடுக்கலாம். இவங்க வந்து இது என்ன சொல்கிறாங்க, நாங்கள் இதெல்லாம் எடுத்து நடத்துறது மக்களுக்காக உதவி செஞ்சுட்ருக்குறோம். ஒரு ஒரு கால் இல்லாத கை இல்லாத எல்லாத்துக்குமே அந்த இடத்து கடையில் ஒரு வேலையை கொடுக்கலாம் அப்படிங்கிற ஐடியாவில் தான் இந்த நேர்பை ஸ்டோருங்கிறதே ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிடுது. நேர்பை ஸ்டோருங்களா? நேர்பை ஸ்டோர் ஓப்பன் கோயம்புத்தூர்ல எங்கே இருக்குங்க? கோயம்புத்தூர்ல இப்போ தடாத்துலேயே 5 கடை இருக்குது. 5 கடை இருக்கு. நம்ம தடாத்துல 5 கடை இருக்குது. நான் பார்க்கலீங்களா? தடாத்துல 5 கடை மெயின் ரோட்ல போட்டுருக்காங்க. என்ன ஒரு கடை வச்சிருக்காருல? எங்கங்க? இங்க ஒரு கடை இருக்கு. நம்ம கடைக்கு பக்கத்துல ஒரு கடை இருக்கு. விளம்பரம் இல்லாம சஸ்பென்ஸா பண்ணிட்டு இருக்காங்க. ஏன் அவ்வளவு பெரிய போர்டு லைட் எல்லாம் வச்சிருக்கீங்க? போர்டு லைட் பேர் தான் வைக்க முடியும். நாங்க கனி ஸ்டோரன்ட் ஒரு சாதாரணமா இது பேசறதுக்கே நாங்க வந்து விளம்பரம் அதிகமா பண்றேன்னு சொல்றாங்க. என்ன கேக்குறேன்னா அதுல மைவி3ங்கற பேரே வரலையே. வந்திருக்கு, போர்டு வச்சிருக்கு. பெரிய போர்டு வச்சிருக்கு. ஆமா. அதுதான் நேர்பை ஸ்டோர்ங்கிறது இப்ப அந்த மாதிரி பார்த்தா மைவி3க்கும் இதுக்கு சம்பந்தம் இல்லாத மாதிரி அப்படி போட்டுருக்கோம். அவங்க யார் எடுக்கிறோமோ இப்ப நான் எடுத்துருக்கேன் மலர்விழின்னு போட்டு நேர்பை ஸ்டோர்னு போட்டு மைவி3 மலர்விழி தான் வரும். யூடியூப்ல ரீசெண்டா கூட நான் ஒன்னு பார்த்தேங்க. மைவி3ல வந்து அந்த அவங்களோட ப்ராடக்ட் மட்டும் தான். நிறைய பேர் இன்விடேஷன் இந்த மேரேஜ் ஃபங்க்ஷன் அதெல்லாம் பண்ணும்போது கூட அது என்ன ஜாப்ங்கிற போடுறதுல படிப்பு போட்டு மைவி3 ஆட்ஸ்ங்கிறது போட்டிருக்காங்க. நோட் பண்ணி உங்ககிட்ட கேட்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். இந்த மாதிரிலாம் டெவலப்பா போயிட்டு இருக்கிற நிறுவனத்துக்கு ஏன் இந்த மாதிரி ஒரு கெட்ட பேரு? அதுதான் நாங்களும் இப்ப கெட்ட பேரெல்லாம் இல்லைங்க. இவர் வந்து எதுக்காக போனாரு தெரியுங்களா? யூடியூப் பத்தி எங்க கம்பெனியை பத்தி யூடியூப்ல ஏன் தேவையில்லாம பேசுறீங்க அப்படிங்கிறதுக்கு வேண்டிதான் கேட்கறதுக்கு போனது. பெட்டிஷன் இவராதான் ஸ்டேஷனுக்கு போனது. போலீஸ் ஒண்ணு இவரு தேடி வரலீங்க. போலீஸ் பாதுகாப்புக்கு வேண்டிதான் இவர் போனது. எங்க கம்பெனியை பத்தி தேவையில்லாம ஆமா எங்களை பத்தி தேவையில்லாம நீங்க எதுவும் பேசக்கூடாது. எங்க கம்பெனி பத்தி நீங்க தரவரவா பேசுறதுக்கு உங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு, எங்க கம்பெனி பத்தி உங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னு கேட்கிறாரு. அவ்வளவுதான் தம்பி. யூடியூப் கையில் இருக்குதுங்கிறதுக்காக நம்ம எதை வேணாலும் பேசக்கூடாது. நானும் ஒரு 30-40 வீடியோ போட்டிருக்கேன். இதில் வந்து ரோட்டை பற்றி பேசியிருப்பேன், பாலை பற்றி பேசியிருப்பேன், பள்ளிக்கூடத்தை பற்றி பேசியிருப்பேன். ஒரு குழந்தைகள்லாம் நல்லபடியாக பார்த்து சிரிக்கிட்டுங்கிறதுக்காக ஒரு சின்ன ஒரு கோமாளித்தனமான எல்லாம் பார்த்துருக்கீங்களா? எல்லாமே நல்ல வீடியோவாக தான் இருக்குது. எங்களுக்கு அதில் காசு வரணுங்கிறதுக்காக போடுறதில்ல. மக்கள் இதை பார்த்துட்டு நல்லா இருக்குது அக்கா பாரு, இது எப்போ பார்த்தாலும் அந்த இங்கிலீஷ் மீடியத்தை பற்றி போட்டிருப்பேன். இது எல்லாம் ஏன் அரசாங்கம் பார்க்காத? யூடியூப்னாக்கா சும்மா ஒட்டுமொத்தமாக அதே யூடியூபா கண்டது கடி இதெல்லாம் போடுறதுல யூடியூப் மற்றவங்களோட மனசை கெடுக்கக்கூடாது, மற்றவங்களோட வாழ்வாதாரத்தை கெடுக்கக்கூடாது. மற்றவங்களோட வாழ்வாதாரம் கெடுறப்ப அவங்க தவறான ஒரு முடிவு எடுக்கிறப்போ அதுக்கு நீங்கள் பதில் சொல்ல முடியாது. இன்னொரு விஷயம் கேள்விப்பட்டாக்கா, அன்னைக்கு நிறைய பேர் வந்து நிறுவனத்துக்கு ஆதரவா ஒரே இடத்துல ஒன்று கூட்டினாங்க இல்லையா? முறையான அனுமதி பெறாம அத்தனை ஆயிரம் மக்கள் வந்து கூடுறாங்க. இதே நம்ம எம்டி இல்ல அது என்னன்னா வேண்டான்னு சொன்னாரு. இல்ல அது என்னன்னா ஒவ்வொருத்தரோட வாட்ஸ்அப்லயும் உங்க நிறுவனத்துல இருந்து ஏதாவது மெசேஜ் போயிருக்காமா?
யார் இதுல வந்து கலந்துக்காம இருக்கிறவங்களுக்கெல்லாம் அமௌண்ட் வராது அதெல்லாம் போய் அப்படிங்கிற மாதிரி ஒரு மெசேஜ் போட்டதுனால அந்த மாதிரி ஒரு வார்த்தை அந்த மாதிரி ஒரு தான் மெசேஜ் எங்களுக்கு அது உண்மைங்களா? வந்துருச்சுனா அந்த மாதிரி ஒரு மெசேஜ் இல்ல வந்துருந்துச்சுனா உங்களுக்கு அந்த மாதிரி மெசேஜ் வந்ததுங்களா? எங்களுக்கெல்லாம் வரல. அது அப்பா அப்படி மெசேஜ் மட்டும் வந்துருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அங்க 6000 பேர் கூடியிருக்க மாட்டாங்க, 6 லட்சம் பேர் கூடியிருப்பாங்க, 60 லட்சம் பேர் கூடியிருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு மெசேஜ் மட்டும் வந்துருச்சுனா சரிங்களா? புரிஞ்சுதுங்களாங்கண்ணே? அந்த மாதிரி ஒரு மெசேஜ் மட்டும் வந்துருச்சுனா அந்த இடத்துக்கு வந்து ஒரே நிமிஷத்துல 10 லட்சம் பேர் கூட தயாரா கூடியிருப்பாங்க. கண்டிப்பா புரியுது, கண்டிப்பா கூடியிருப்பாங்க. இப்ப வந்து எம்டி சார் என்ன சொன்னார், ஸ்டார்டிங்ல இருந்து வராதீங்க, அவதிப்படாதீங்க, அலைச்சல் படாதீங்க, தண்ணி இல்லாமல் கஷ்டப்படாதீங்க, சாப்பாடு இல்லாமல் கஷ்டப்படாதீங்க, இது நான் சாதாரண ஒரு பெட்டிஷன் கொடுக்குறதுக்கு வந்ததுதான் தான் சொன்னாங்க. அப்ப இந்த மாதிரி மக்கள் வந்து அவர் வந்து இன்னொரு வீடியோ போட்டாருங்க. என்ன போட்டாரு தெரியுங்களா? நீங்க வந்து கலெக்டரேட்டுக்கு வந்தீங்கன்னா இந்த பப்ளிக் டிஸ்டர்பன்ஸ் ஆகு, அதனால நீங்க வந்து டிராஃபிக் இல்லாத ஏரியால வந்து அங்க கூடுங்கன்னு அது ஒரு அட்வைஸ் கொடுத்தாரு. நீங்க வரணும்னு முடிவு பண்ணிட்டீங்க, நான் வர சொல்லல, நீங்க வரணும்னு முடிவு பண்ணிட்டீங்க, உங்களோட முடிவை நான் வந்து தடுக்கல. இதுலயும் வந்து வயசானவங்க எல்லாம் வர வேண்டாம், கர்ப்பிணி பெண்கள் வர வேண்டாம், குழந்தைய வச்சுட்டாலும் வர வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க. அந்த மாதிரி ஆளுங்க ஒருத்தரும் கூட வரலைங்க, எல்லாம் யங்ஸ் தான் வந்தாங்க. கடைசியா மக்களுக்கு நீங்க என்ன சொல்ல வரீங்க? கடைசியா நான் மக்களுக்கு என்ன சொல்ல வரேன்னாக்கா, எல்லாத்தையுமே மெதுவா அமைதியா இருந்துதான் எதையுமே பார்த்து ஃபேஸ் பண்ணணும். எடுத்தமா கமுத்தமான்னு யாரும் பேசக்கூடாது, விசுக்குன்னு ஏதாச்சும் ஒரு முடிவும் நீங்க எடுக்கக்கூடாது. நீங்க பாட்டுக்கு மைவிக்கிற ஏப்பை பார்த்துக்கிட்டே இருங்க. ஏதாச்சும் ஒன்று வேணும்னாக்கா நம்மளோட எம்டி ஃபார்ம்ல மட்டும்தான் நீங்க கேட்கணுமே ஒழிய ஓப்பன் வீடியோலையா ஓப்பனா ஒரு யூடியூப்லயா நீங்க தயவு செய்து கேட்காதீங்க. இன்னொரு விஷயம், ஆமாங்க, ப்ராப்பரா வந்து கவர்மெண்ட் வந்து அதாவது பேப்பர்ல ஒரு நியூஸ் வர்றோம், அந்த இது வந்து வாட்ஸ்அப் வீடியோக்களை நம்பி யாருமே வந்து மன உளைச்சலுக்கு ஆளாக வேண்டாம். இப்போதைக்கு சொல்றேன், வாட்ஸ்அப் வீடியோ அனுப்பிச்சு மன உளைச்சலுக்கு ஆளாகாதீங்க. யாருமே நம்ம மைவித்திரி மக்கள் யாரா இருந்தாலும் சரி, எம்டி ஃபார்ம்ல மட்டும்தான் நீங்க கேட்கணும். நீங்க எம்டி ஃபார்ம்ல என்ன சொல்றாங்களோ அதை மட்டும்தான் நீங்க பண்ணணும். நம்ம கேட்கறதுக்கு முன்னாடியே காலையிலேயே நம்ம செல்லு ஓபன் பண்ணதுமே நம்மளுக்கு வேணுங்கிற ஒரு தகவல் அத்தனையுமே நம்மளுக்கு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறமா வந்து மண்டை குறைஞ்சிட்டு அதை பத்தியே யோசிச்சுட்டு வேற வேலையை பாருங்க. என்ன அதை பத்தி நீங்க தயவு செய்து யோசிக்காதீங்க. காரணம் என்னன்னா, நம்மளுக்கு ஒரு நாள் ஏதாச்சும் ஒரு நாள் அவங்களுக்கு ஒரு இதா வர்றப்ப நம்மளை கூப்பிட்டா அப்புறம் நம்ம பாத்துக்கலாம். இன்னொரு விஷயம் எல்லாரும் மனசுல பாத்துக்கலாம், வீரனுக்கு வெற்றியும் தோல்வியும் சகஜம். ஆமா, வீரனுக்கு வெற்றி தோல்வி சகஜம். இது வந்து நம்ம வந்து வெற்றி, அதாவது வெற்றி நோக்கி போயிட்டு ஒரு சின்ன சர்க்கிள் வரத்தான் செய்யும். அந்த சர்க்கிளுக்கெல்லாம் பயந்துட்டு இருந்தோம்னாக்கா உச்சிமலைக்கு போக முடியாது. நீதிக்கு இது ஒரு போராட்டம். ஆமா, உண்மையாலுமே நீதிக்கு இது ஒரு போராட்டமா தான் இருக்குது. அதை பத்தி எல்லாம் நீங்க கவலைப்படாம உங்க வேலை என்னமா பார்க்கணும். காலையில இருந்துச்சு செல்லு ஓபன் பண்றீங்களா, கரெக்டாக நம்மளுக்கு சார் என்ன சொல்கிறாரோ அதே நியூஸ் மாதிரியே நம்மளுக்கு இன்னும் இருக்கிறவங்க எல்லாருமே அதை கரெக்டாக வந்து சொல்லிட்டு தான் மற்றபடியே நம்ம ஓப்பன் பண்ணுறோம். அதையெல்லாம் விட்டுட்டு தேவையில்லாமல் இந்த வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சுக்கிட்டு ஐயோ அக்கா உனக்கு என்னாச்சு, அக்கா எனக்கு யாருக்கும் யாரும் பயப்பட வேண்டாம். இந்த பிரச்சனை வராதுக்கு முன்னாடியே ஏன் இந்த மாதிரி சில என்ன சர்வர் ப்ராப்ளத்துக்காக அங்கங்க நிற்கும், திரும்பி ரெடி பண்ணுவாங்க. இது வந்து ஆக்சுவலாக வராத எப்போ வருதுன்னு சொன்னாங்க கூட முன்னத்த நாளே நம்மளுக்கு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணி ஒரே கேப்சாவில் அடித்து அவங்க அதை அந்த 9 மணிக்கு முடிச்சுட்டு மற்றபடி அவங்க வேலையை பார்க்குறாங்க எல்லா இடத்துலையுமே. அதே மாதிரி அந்த மெட்ராஸில் அவ்வளோ தண்ணி வந்து அவ்வளோ மக்கள், ஏழை மக்கள் எல்லாம் அவ்வளோ ஏழை மக்கள் எல்லாம் பணக்கார மக்கள் தான், அவங்களுக்கே சோத்துக்கு இல்லாத நிலைமையில் இருந்தப்போ கூட நம்ம எம்டி சார் அவ்வளோ பண்ணாங்க. எந்த கட்சிக்காரர் கொடுத்தாங்க, யார் கொடுத்தாங்க, அதெல்லாம் நாங்களும் தான் வீடியோ பார்க்குறோம், நாங்களும் தான் டிவி பார்க்குறோம். அப்படியெல்லாம் கொடுத்ததா இல்லை, ஏதோ 4-5 நடிகர் வேணா வந்து கொடுத்துட்டு போனாங்க. அதை தவிர ஆமா அன்னைக்கு அதான் அந்த படங்களை வந்தா மன்சூர் அலிகான் சார் வந்தாரு அன்னைக்கு. ஆசிரியர் அது விடுங்க, அது வேண்டாம் நம்மளுக்கு. இப்போ வந்து ஒரு பிசினஸ் அதெல்லாம் ஒரு இருக்கிறவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டோம். இனி பண்ண விருப்பம் இருக்கிறவங்க கொஞ்சம் தாமதமாக கூட பண்ணுங்க, கொஞ்சம் காலம் எடுத்து கூட பண்ணுங்க. இல்ல அதை பத்தியும் நாம வேணா இப்போ நான் வீடியோலயே நான் கேட்டலாம் சார். நேற்று ஒருத்தர் வந்து சேர்ந்தாங்க, நாளைக்கு ஒருத்தர் வந்து சேர்றேன்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ நம்ம அதுக்கு உண்டான பதில் வந்து நான் வந்து உங்ககிட்ட கேட்கக்கூடாது, நான் எம்டி ஃபார்ம்ல தான் கேட்டிருக்கோன்னு. அதை வேணா கேட்டுட்டு வேணா நம்ம ஏதாச்சும் ஒரு முடிவு எடுக்கலாம். ஏன்னா அதை வேணா நம்ம எம்டி ஃபார்ம்லயே இந்த காலகட்டத்துல மெம்பர் சேர்த்துறது ஏதாவது ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காங்களா ஹெட் ஆபீஸ்ல? இல்ல அந்த மாதிரி நடந்துருக்குமா அப்படின்னு ஒரு சந்தேகத்துல தான் நான் நேத்து ஒரு ஆள் சரி அந்த மாதிரி இருக்குதுன்னு சொல்லி ஒரு குரலை கிளப்பினாங்க பத்தியா. இதுக்கு மேல வந்து ஒருத்தரையும் சேர்த்த கூடாதுங்கிற ஒரு குரலை கிளப்பினதுனாலதான் நேத்து ஒரு ஐடி போட்டிருக்கிறேன்.
அப்ப அதுல எந்த தடங்களும் இல்ல இல்ல எந்த தடங்களும் கிடையாது. இல்ல அது பாட்டுக்கு நடந்துட்டு தான் இருக்குது. நேர்பை ஸ்டோர்ல மக்களுக்கு சாமானம் எல்லாம் வந்து இறங்கிட்டு தான் இருக்குது. வியாபாரம் பண்ணிட்டு தான் இருக்காங்க. வியாபாரம் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். சரிங்க, நல்லது. ஆமா, சூப்பர். நாங்க வேற வியாபாரம் ஏதாவது டவுட் இருக்கா? அவ்வளவுதாங்க. எனக்கு தெரிஞ்ச 2-3 டவுட்ஸ் கேட்டேன். இன்னும் மேற்படி வரும்போது வருங்காலத்துல அக்கா கிட்ட கேட்டு எது இருந்தாலும் கேட்டுக்கலாம். அவரோட போன் நம்பர் வேணா சொல்லிட்டாங்கன்னா கூட யாருக்கு டவுட் இருந்தாலும் உங்களுக்கு நீங்க கண்டிப்பா கேளுங்க. நீங்க நம்பரும் சொல்லிருங்க. ஆமா, டவுட் நீங்க இருந்தா கேளுங்க. கேட்கலாம். அந்த மாதிரி உங்களை மாதிரியே பல பேர் எல்லாம் இதுல சேரலாமா வேண்டாமா அப்படியா இப்படியான் இருப்பாங்க. 10 ரூபா சம்பாதிக்கிறதுக்கு வழி வகுத்து கொடுத்துருக்காங்க. கொடுக்கறதுக்கு வக்கு இல்லைனாலும் பேசுறதுக்கு எத்தனையோ பேர் பேசத்தான் செய்வாங்க. என்ன, கொடுக்குறவங்களை தடுக்காதீங்க, தயவு செய்து கொடுக்குறவங்களை தடுக்காதீங்க. என்ன, மக்கள் எல்லாருமே நல்லபடியா வாழ்ந்துங்கிற ஒரே எண்ணத்துல சொல்றேன். தயவு செய்து கொடுக்குறவங்களை தடுக்காதீங்க. இந்த அக்கா வந்து என்னன்னா இப்ப வந்து எல்லாரும் மன உளைச்சலுக்கு ஆளாகக்கூடாது அப்படிங்கறதுக்காக தான் வீடியோ போட்டு இருக்குது. ஆனா வந்து இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த அக்காவுக்குமே அந்த கம்பெனிக்கு வந்து பெரிய ஒரு லிங்க் எல்லாம் கிடையாது. இந்த அக்கா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரண உறுப்பினர் தான். தடாகத்தில் ஒரு சாதாரண வந்து உறுப்பினர் தான். இந்த கம்பெனி ஸ்டாஃபோ கம்பெனிக்காகவோ பேசுறது கிடையாது. ஒரு உறுப்பினராக வந்து பேசிட்டு இருக்கிறாங்க என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். கொடுக்கறவங்களை தடுக்காதீங்க. நீங்க கொடுக்காட்டியும் பரவாயில்ல, கொடுக்கறவங்களை மட்டும் தடுக்கவே தடுக்காதீங்க. ஆமாங்க, அதில் சம்பாரிச்சு எத்தனையோ மக்கள் கடைசிக்கு ஒரு 5 வருஷத்துக்காவது இந்த மைவி3 ஓட விடுங்க. அப்படியெல்லாம் கிடையாது. வாழ்நாள் ஃபுல்லா ஓடணுங்கிறது என்னோட ஆசை. அது மற்ற மனுஷர்களாட்டெல்லாம் நான் பேச மாட்டேன். வாழ்நாள் ஃபுல்லாக ஓடி அது ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் அடித்து நல்லா ஜெயிச்சு காமிக்கணும். நம்ம எம்டியும் நம்ம குறித்து இவ்வளோ மன உளைச்சல் காலாக இருக்கிறாங்கன்னா மக்கள் எவ்வளோ மன உளைச்சல் காலாக இருப்பாங்க. அதையெல்லாம் நம்ம யோசிக்க வேணும். ஒரு 5 வருஷம் வந்தால் போது, நான் சம்பாரிச்சிட்டா போது நீ சம்பாதிக்க வேண்டாமா, அந்த வார்த்தைக்கே இடம் இருக்கக்கூடாது. வாழ்நாள் ஃபுல்லாக நாம் இருக்கிற வரைக்கும் மைவி3 இருக்கும், நம்ம எம்டி இருக்கிற வரைக்கும் மைவி3 இருக்குங்கிற ஒரே ஒரு நல்ல நோக்கத்தோட நீங்கள் யாரும் எந்த ஒரு பதட்டமும் இல்லாமல் நீங்கள் பாட்டுக்கு வீடியோ பாருங்கள், நீங்கள் பாட்டுக்கு உங்கள் வேலையை போய் செய்யுங்க, சந்தோஷமாக இருங்க. என்ன, மறுபடியும் ஏதாச்சும் ஒரு இதுனாக்கா தைரியமாக நீங்கள் போய் எம்டி ஃபார்மில் கேளுங்க. அவங்க உங்களுக்கு தக்க பதில் கொடுப்பாங்க, மெசேஜ் அனுப்புவாங்க. நன்றி, வணக்கம்.